அனைவருக்கும் வணக்கம். எல்லா பேருக்கும் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது, எனக்கிட்ட அவ்வளோ போதிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, பட்ஜெட் இல்லை ரெண்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட்டுகள் இருக்கும். என்னென்ன பிஸ்னஸ் செய்ய இயலும்ன்ற டவுட் கூட இருக்கும். ஸோ அப்படியான ஒரு 15 பிஸ்னஸ் ஐடியாவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெறுமனே லோ இன்வெஸ்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி அல்லது வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எல்லா கேட்டகரியிலையும் இருக்கிறவங்க, படித்தவங்க, படிக்காதவங்க, ரைட், டிகிரி எடுத்தவங்க, டிகிரி எடுக்காதவங்க, ஸோ இப்படியானவங்க எப்படி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஃப்ரம் த ஸ்க்ராட்சில் இருந்து சின்ன சின்னனா பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறது, ரைட் என்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட் இதில் 5 வகையான கேட்டகரியில் என்னென்ன பிஸ்னஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் அண்ட் ஆன்லைன் சர்வீசஸ் ஐடியா, ரைட். ரெண்டாவது ப்ராடக்ட் செல்லிங் பிஸ்னஸ் ஐடியாஸ், ரைட். மூணாவது ஃபுட் வேஸ்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ். நாலாவது எஜுகேஷன்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் பிஸ்னஸ் ஐடியாஸ். அஞ்சாவது சர்வீஸ் அண்ட் ஹோம் பேஸ்ட் ஐடியாஸ். ஆறாவது டூரிசம் அண்ட் லோக்கல் ப்ராடக்ட் ஐடியாஸ் என்று சொல்லி இந்த 6 கேட்டகரியில் என்னென்ன சின்ன சின்ன பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது, சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்புகள் இருக்குது என்றதை பார்க்க போகிறோம். ரைட். ஏன் இந்த லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால், உண்மையாகவே இதுக்கு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மினிமம் எவ்வளவு தேவையோ அவ்வளோ அமௌண்ட்டை வச்சு கொண்டு ஸ்டார்ட் பண்ண இயலும். ரெண்டாவது ரீசன் என்னென்னு சொன்னால், ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஹோம் பேஸ்ட் ஆப்ஷன். வீட்டில் இருந்து கொண்டே என்ன செய்யலாம், நம்ம அந்த பிஸ்னஸை ரன் பண்ண இயலும். ரைட். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சோஷியல் மீடியாவோட தாக்கம் எல்லா பிஸ்னஸ்லேயுமே எஃபெக்ட் பண்ணுது இப்போதைய நவீன காலத்தில். ரைட். எந்த ஒரு நீங்கள் பிஸ்னஸ் எடுத்துக்கொண்டாலுமே ஒரு சோஷியல் மீடியாவோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அல்லது போஸ்ட் அல்லது இன்ஃபர்மேஷனை கொடுக்குறதா இருக்கட்டும் மக்களுக்கு, அந்த ஒரு ப்ராசஸ் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸுமே இப்போதைய காலகட்டத்தில் ரன் ஆகாது. அது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதை யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ண தெரியாதவங்க அந்த பிஸ்னஸ் அந்த ஒரு சேர்க்குழுக்குள்ளே சுற்றி கொண்டு இருக்கு. அவங்க க்ரோ ஆகிற வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்குது. காரணம், அது பற்றிய நாலேஜ் இல்லை. அதை எப்படி யூஸ் பண்ணுறன்ற நாலேஜ் இல்லாததான் மெயின் ரீசனாக இருக்குது. அடுத்தது பேஸ் ஆன் ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியாவில் மோஸ்ட்லி வில்லேஜ் சைட்டாக இருக்கிற காரணத்தால் இப்படியான ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள குயிக்காக மக்களிடையே ரீச் பண்ணும். ரைட். அவங்க அதை ரொம்ப பிஸி ஷெடியூல் இருக்காது. அந்த ப்ராடக்டை வாங்கக்கூடிய டைம் இருக்கும். ரைட். சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணக்கூடிய டைம் இருக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாரும் பயன்படுத்தி கொள்வது சிறந்த ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக இருக்குது. ரைட். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் டிஜிட்டல் அண்ட் ஆன்லைன் சர்வீசஸ் ஐடியாஸ். இதில் கிட்டத்தட்ட 4 ஐடியாஸ் இருக்குது. ரைட். இதில் உங்களுக்கு ஒரு ஐடி பேஸான நாலேஜ் கொஞ்சம் இருக்கணும். ரைட். கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ லெவல் ஐடி படித்தாலும் அல்லது ஹெச்என்டி கோர்சஸ் முடித்தா கூட இந்த பிஸ்னஸ் ஐடியாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பாருங்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட் மீன்ஸ் சோஷியல் மீடியா தான். ரைட். சோஷியல் மீடியான்னு சொன்னால் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ரைட், ஸ்னாப்சாட், ரைட், அண்ட் ட்விட்டர் ஆல்சோ. ரைட். உங்கள்கிட்ட இருக்கிற ஐடியாஸாக இருக்கட்டும், சேவிசஸாக இருக்கட்டும் அல்லது ப்ராடக்டாக இருக்கட்டும், அதை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கிறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஷோர்ட் எக்ஸ்பிளனேஷன் இதுதான். உங்கள்கிட்ட இருக்கிற சேவிசஸ் அண்ட் ப்ராடக்டை மக்களுக்கு தெரியப்படுத்தி அதை வேண்ட தூண்டுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ரைட். சிம்பிள் எக்ஸ்பிளேன். இதை நீங்கள் எப்படி செய்யலாம்னு சொன்னால், நிறைய ஷாப் ரைட், கடைகள், ரைட், பெரிய பெரிய ட்ரெஸ் விற்கிற கடைகளாக இருக்கட்டும், அடுத்தது கம்யூனிகேஷன்ஸ், ரைட், எனி ஆன்லைன் ஸ்டோராக கூட கடைகளை நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை யூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணுற வேலைகளை செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் என்ன செய்யலாம், நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏபிசி ஷாப் இருக்குன்னு சொன்னால் அவங்க ட்ரெஸ்ஸை விற்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ண தெரியாது. ரைட். அது எப்படி ரன் ஆகுறன்ற நாலேஜ் இல்லாத பட்சத்தில் அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வேண்டி அதை மேனேஜ் பண்ணுற ஒர்க்கை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மந்த் நீங்கள் 5,000 to 10,000 பேமெண்ட் எடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் டெய்லி 2 போஸ்ட் சரி, வீடியோ சரி அல்லது ஒரு ரீல்ஸ் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ண வேண்டி வரும். ஸோ அதை ப்ரொமோஷன் தானே மெயின்லி. ஸோ அதுக்கு நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கணும், அது பூஸ்ட் பண்ணுறதா இருக்கணும். பூஸ்ட் பண்ணுற நீங்கள் $1 பூஸ்ட் பண்ணலாம். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய மாட்டேன்னா ஃபேஸ்புக் யாருக்கு
பொருத்தமாக இருக்கோ அவங்கக்கிட்ட அந்த ஐடியாவை என்ன செய்யும், ப்ரொமோஷனை அல்லது அட்வர்டைஸ்மெண்ட்டை பெர்ஃபெக்டாக கொண்டு சேர்க்கும் நீங்கள் பே பண்ணீங்கன்னு சொன்னால். அது வந்து டிஜிட்டல் மார்க்கெட் சர்வீசஸ். அடுத்தது ஷார்ட் வீடியோ எடிட்டிங். இப்போது வந்து எல்லாமே சோஷியல் மீடியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா, இந்தியாவில் வந்து ஃபேஸ்புக் மானிட்டைசேஷன் பண்ணதுக்கு பிறகு எல்லாருமே வீடியோ போடுறாங்க, ரைட். சின்ன சின்ன கண்டென்ட் கிரியேஷனாக இருக்கட்டும், ரைட், ஃப்ரம் த ஸ்டார்டப்பாக இருக்கட்டும். மோஸ்ட்லி வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்களில் 70% வந்து இப்போ கிரியேட்டராக மாறிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வீடியோ எப்படி எடுக்கணும், கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியும், பட் வீடியோ எடிட்டிங் ரிலேட்டடான நாலேஜ் இல்லாமல் இருக்குது, அல்லது அவங்களுக்கு டைம் போதாமல் இருக்குது. ஸோ அப்படியான ஒரு வேலைவாய்ப்பு வந்து ஸ்ரீலங்காவிலும் சரி இந்தியாவிலும் சரி இப்போ உருவாகி இருக்குது. ஸோ அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள இயலும். நீங்கள் அது சம்மந்தமான ஒரு போஸ்டரை செஞ்சு வீடியோ எடிட்டிங் ஹையர் பண்ணுறீங்களா என்ற மாதிரி ஒரு போஸ்டரை செஞ்சு உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டாக இருக்கணும், அல்லது எனி சோஷியல் மீடியாவில் நீங்கள் போடலாம். ஸோ அவங்க கண்டெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட சின்ன சின்ன வீடியோஸ் தருவாங்க. நீங்கள் அதை எடிட் பண்ணி அவங்களுக்கு அதை வந்து கொடுக்குற பட்சத்தில் அதில் ஸ்மால் அமௌண்ட் 2000 ஒரு 5000 மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு 3 to 4 வீடியோஸுக்கு நீங்கள் பே பண்ணக்கூடியதாக இருக்கும், ரைட். கன்வா டெம்ப்ளேட் செல்லிங், ரைட். எல்லா பிறகும் வந்து ஐடியில் இருக்கிறவங்களுக்கு கன்வா ரிலேட்டடான ஒரு நாலேஜ் இருக்கும், ரைட். அவங்க என்ன செய்ய இயலும்னு சொன்னால், அந்த கென்வாவில் வந்து உங்களை இப்போ கென்வா ப்ரோ யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் எல்லா டிசைனையும் நம்ம யூஸ் பண்ண இயலும், எடிட்டபிளாக இருக்கும், ரைட். அதை வந்து நம்ம பே பண்ணி தானே வந்து எடுத்திருக்கோம். ஸோ நீங்களும் ஒவ்வொன்றா ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணி அல்லது ஒரு டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், கென்வாவில் போட்டு நீங்கள் சொன்னால் யார் அதை யூஸ் பண்ணுறாங்களோ, ப்ரீமியம் ஆக்டிவேட் பண்ணாக்கள் தான் அதை யூஸ் பண்ணிடலும். ஸோ யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க யூஸ் பண்ண உங்களுக்கான அமௌண்ட் அதுக்கு வந்து கொண்டே இருக்கும், ரைட். அது ரிலேட்டடான வீடியோவும் நான் இதில் அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ இஃப் டவுட்டே எதுவும் இருக்குமெண்டா சொன்னால் என்ன செய்யலாம், நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வெப்சைட் க்ரியேஷன். ஸோ நீங்கள் இதுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து 7 தாண்டி ஒரு ஹெச்என்டி லெவலில் கோர்சஸ் ஒன்று முடிச்சிருக்கணும் ஐடி பேஸில். ஸோ ஸ்மால் ஐ திங்க் HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபவுண்டமெண்டல் வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது என்ற ஒரு நாலேஜ் இருக்குமாக இருந்தால் நீங்கள் சின்ன சின்ன ஷாப்புகளுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தண்டை இருக்கிற ப்ராடக்டையும், ரைட், அந்த இன்ஃபர்மேஷனையும் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிற ஷாப்புகளுக்கு வந்து ஒரு மிடில் லெவல் ஆஃப் ஷாப்புகளுக்கு வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டை என்ன செஞ்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவங்களுக்கு டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண தேவையில்ல, ஆன்லைனில் ஆர்டர் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷனையும் ப்ராடக்டையும் சேவ்ஸையும் மக்கள் மத்திக்கு காட்டுறதுக்கு தான் அந்த வெப்சைட் தேவை. ஸோ அப்படியான பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன 10,000 to 50,000 மட்டும் நீங்கள் அதுக்கு பேமெண்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து கடும் லென்த்தாக போகுது. ஸோ நான் இந்த வீடியோவில் டிஜிட்டல் அண்ட் ஆன்லைன் சர்வீசஸ் ஐடியாஸ் மட்டும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்து ப்ராடக்ட் செல்லிங் அண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் திஸ் video. Thank you for watching. Thank you.